பைக் டாக்ஸி, ஓலா, ஊப்பர் இதெல்லாம் பைக் டாக்ஸி விட்டுருக்குறாங்க. அதை மட்டும் ரெட் டாக்ஸி இப்போ புதுசாக விட்டுருக்குறாங்க. நேற்று ஏதோ பிங்க் டாக்ஸின்னு ஏதோ விட்டுருக்காங்களாம்மா. அதெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை நீங்கள் மீட்டு தரணும். மீட்ரு கட்டணத்தை அமல்படுத்தினீங்கன்னா மீட்டர் ஓட்ட நாங்கள் தயார். அதாவது இன்றைக்கி விற்கிற விலைவாசியை பொறுத்து எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை அரசாங்கம் நிர்ணயித்து கொடுத்தா நாங்கள் ஆட்டோ ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். அதுதாங்க எங்களோட கோரிக்கை. பைக் டாக்ஸி, இந்த டாக்ஸி பைக்கில் ஓட்டுறதெல்லாம் தடை பண்ணணும். அது மட்டும் பைக் டாக்ஸி மட்டும் தடை பண்ணணும். அவ்வளோ பைக் டாக்ஸி. ஆமாம், ஏன்னா நிறைய அசம்பாவிதிகள் நடக்குது. பெண்கள் போகிறாங்க, ஆண்கள் ஓட்டுறாங்க, பெண்கள் போகிறாங்க. நிறைய விதமான சம்பவங்கள் நடக்குது. எல்லாத்துக்குமே காவல்துறைக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். இதையும் விட்டு எல்லா ஸ்டேட்லேயுமே இது தடை பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணணும். அதுக்கு கலெக்டரையா எங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்க கல்லூரி மாணவர்கள் ஓட்டுறது உண்மையுமே நல்ல விஷயம்தான். தொழில் ரீதியாக அவங்க பைக் டாக்ஸில் நிறைய ஆப் இருக்குங்க. ஸ்விக்கி, டொமேட்டோ போகிற நிறைய ஆப் இருக்குது. அதில் போயிட்டு அவங்க அதை ஓட்டி சம்பாதிக்கலாம். அது எங்கே வர வாழ்வாதாரம் பாதிக்குது இல்லையா? அதனால இல்லைங்களா? அதனால் பைக்கை காலேஜ் பசங்க பைக் ஓட்டுறாங்க. பார்ட் டைம் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டணும்னா சொல்லுங்கள். ஓன் போர்டாக நாங்கள் ஓட்டணும் அப்படின்னம்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. பார்ட் டைம் சமாளிக்கிறாங்க. அதுக்கு 2500 இன்சூரன்ஸ் இருந்ததுங்க. இந்த கட்டணம் நிர்ணயம் பண்ணுறப்ப 2500 இன்சூரன்ஸ் இருந்தது. இன்றைக்கி இன்சூரன்ஸ் 8000. அன்றைக்கி பெயிண்ட் அடிக்கிறதோ இல்லை மற்ற சில்லறை செலவுகளோ ஒரு 2000 3000 முடிச்சிடலாம். இன்றைக்கி 10,000 15,000 ஆகுது. இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் பப்ளிக் சர்வெண்ட்டாக நாங்கள் ஓட்டுறோம். நாங்கள் ஓன் போர்டாக ஓட்டினோம்னா எங்களுக்கு இந்த செலவு கிடையாது. பர்மிட்டுக்கு வருஷத்துக்கு 4000 ஆகுது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா 4000. பெயிண்டிங்கு, மெயின்டெனன்ஸு இது எல்லாமே வருது. இல்லை நாங்களும் ரோட்டில் இறங்கி ஓட்டணும் அப்படின்னோம்னா நாங்களும் ரோட்டில் ஓட்டணும்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட நாங்கள் கம்மியாக ஓட்டுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கவர்மெண்ட் வைக்கிற இதுதான் செய்யணும், போகணும், வரணுங்கிறதுனால தான் நாங்கள் அதை ஒரு முறையாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். போகுது. கவர்மெண்ட்டே இது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாமே. இப்போ எவ்வளவோ வருமானம் வருது. 35% கமிஷன் கேட்குறான். புதுசாக வண்டி எடுத்து 5,4 லட்சம் ரூபாய்க்கு வண்டியை எடுத்து 35% கமிஷன் கொடுத்தா அவங்களும் நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. அந்த 35% கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட்டே ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்பில் இத்தனை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துலேயும் ஆட்டோ இல்லாத மாவட்டம் கிடையாது, கிராமம் கிடையாது. எல்லா மாவட்டத்துக்கும் கவர்மெண்ட்டே இது ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்பில் மூலியமாக எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய வருமானமாக அமைவிங்க. அது நல்ல ஒரு திட்டம் தானேங்க. இதை மேல் நடவடிக்கை பண்ணாங்கன்னா அருமையாக பார்க்கலாம். எத்தனை நாங்கள் ஓலா ஊப்பர் ஓட்டுற நண்பர்கள்ட்ட சாதாரணமாக விசாரிக்கிறப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 100 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் கமிஷனாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. 200 ரூபா ஒரு கால் கமிஷன் கொடுக்குது. நான் கோயம்புத்தூரில் 5000 ஆட்டோ இருக்குங்க. எத்தனை 1000 ரூபா கமிஷன் எவனோ ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டு கவர்மெண்ட் இந்த ஒரு ஆப்பையே உருவாக்கலாம். கார்பரேட் கம்பெனி தனியார் நிறுவனத்துக்கு போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் எங்களை மாதிரி வாழ்வாதாரம் எல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அதை சொல்லுங்க. முதல்ல வீடு வாடகை கொடுக்கணும். சங்கங்கள் சார்பாக நீங்களே ஒருங்கிணைஞ்சு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சங்கங்களும் ஆட்டோ சங்கங்களும் ஒருங்கிணைஞ்சு சார் அதை கொடுத்துட்டு ஒரு ஏப்பை உருவாக்கி ரீசனபிளான ஒரு கட்டணத்தை நீங்க ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது? அந்த அளவுக்கு ஏதாவது இடையூறுகள் இருக்கு? இடையூறு இல்லை, பொருளாதார பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா? கண்டிப்பா. அதுல நிறைய தோழர்கள் அது மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, பிரைவேட்டுக்காரங்களுக்கு அலோடு பண்ணும்போது உங்களுக்கு 1008 ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதது இல்லை. 1008 விதிமுறைகள் சார். எங்களுக்கு பைக் டாக்ஸி தடை பண்ணணும். அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். ஆமா ஆமா. டூ வீலரை ஓன் போர்டுக்கு பயன்படுத்துறாங்க, வாடகைக்கு ஓட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதை மெயினா தடை செய்யணும். அதுதான் மெயினான முக்கியமான கோரிக்கை.